அப்படியே வாய்ப்பு கொடுக்குறோம். என்ன இப்பயும் பேசாத மூணு வருது எப்படி ஆர்டரில் இருக்கிற மாதிரி எப்படி யாருக்காவது கேட்டுச்சா என்ன சொன்னாங்கன்னு கேட்டுச்சா கேட்டுச்சா இல்லையா கேட்கலையா ரொம்ப தேங்க்ஸ் அப்பத்து சுபாஷ் மிஸ் பண்ணுறோம். அதான் சரி அவங்க அர்ஜென்ட்டாக போகணுன்றாங்கல்ல இன்னைக்கு. பிரேம் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணாங்க. நான் வந்து ஜாயின் பண்ணும்போது பிரேம் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக. நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க தெளிவாக. நான் அப்போ அவங்க பண்ண வேலை எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எஸ்ஆருக்கு மூவ் பண்ணாங்க. அப்புறம் மாறி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உட்காந்துப்போ பிரேம் உட்காந்து அவங்க பண்ண வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். பண்ணுற ஒரு வழி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன். அது பண்ணணும் இது எதுக்கு பண்ணணும். 5 இயர்ஸ்க்கு மேலே 1 hour போகிறது கஷ்டமாக தான் இருக்குது. அதை சொல்லி நாங்கள் இருங்க இருந்து பாருங்க போடுறோம் பிரேம் சார் வந்து வீட்டில் கீழே இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம்னா கீழே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் ஜாயின் பண்ணார். அப்போ நல்லா நம்ம அப்போயே என்கிட்ட நல்லா பேசுவார் மேடம். நல்லா பேசினிருப்பார். என்னன்னா நம்மளுக்கு ரீஃபண்ட் வந்த பிறகு ரீஃபண்ட் வந்து மேடம் ரீஃபண்ட் வந்த பிறகு அவர்கிட்ட அந்த கிளைம் கேஸெல்லாம் நல்லா கற்றுக் கொடுத்தாரு மேடம். எப்படி பண்ணணும் எந்த இது பண்ணணும் எல்லாம் கிளியராக கற்றுக் கொடுத்தாரு. கிளைம் சாரோட ட்ரைனிங் வந்து அந்த இது கொடுத்தாரு. எப்படி டவுன்லோட் பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் போகிறது ரொம்ப இதாக இருக்குது. பர்சனல் ஒர்க்கு அவர் ஏதோ ப்ராப்ளம்ன்றார் போகிறோன்றாரு. ஜாயின் பண்ணீங்கன்னா 20 ஆகஸ்ட் 20 ஃபஸ்ட்டு இங்கே தான் ஜாயின் பண்ணீங்களா? எவ்வளோ நாள் அவங்க தான் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பிரேம் பற்றி சொல்லணும்னா நம்ம டீம் வந்து சைலண்டாக இருக்குது. எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் சைலண்டாக இருக்கிறாங்க. ஆனால் சைலண்டாக ஏதோ வேலை பண்ணிட்டு இருப்பாரு. என்ன வேலை பண்ணுறாருன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு ஆக்சுவலி பிரேம் சொன்ன மாதிரி தான், சண்முகம் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு நானுமே 20 டிசம்பரில் தான் நான் இங்கே மூவ் ஆனேன். 21லேருந்து தான் எனக்கு தெரியும். ஃப்ளோரில் வந்து உட்காந்துருக்கப்போ பொங்கலுக்கு போயிட்டு இந்த அது என்ன சோளம் கம்பு இதெல்லாம் கொண்டுட்டு வந்து இதெல்லாம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி பிரேம் வந்து
நல்ல பர்சன். பட் வந்து என்னென்னா அப்பப்போ மக்கள் பண்ணிட்டு இருப்பாங்க ஆளுக்கு அந்த மாதிரி. வேலையில் சொன்ன மாதிரி அதே தான். நல்லா பண்ணுங்க bro. அடுத்து வீட்டில் போய் பண்ணாலும் உங்கள் வேலைன்னு வரப்போ எப்படி பண்ணுவீங்க? இன்னும் பெஸ்ட்டுன்னு ஆகிட்டீங்க. இன்னும் பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகுது. எதுக்கு வேலையை விட்டு போகிறீங்க? முதல் வேலையை விட்டு எதுக்கு போகிறீங்க? இப்போ தான் கமிட்மெண்ட் அதிகமாக வருமே, எப்படி நீங்கள் இங்கே இருந்தால் தான் அதிகம் சரி, உங்களோட பர்சனல் ரீசனுக்காக போகிறீங்க. ஓகே, வந்து நல்ல பாருங்க. சரியா, அடுத்து ஃப்யூச்சரில் அடுத்தடுத்து க்ரோத் இருக்கணும்ல. ஊரில் போய் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ டைம் ஓகே இருப்பாங்க. பிள்ளைங்க வளரும் போது அடுத்தடுத்து நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். நீங்கள் பேசணும், எந்த இடத்துல பேசணுமோ அதை பேசணும். நமக்கு தெரிஞ்சதை சொல்லணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல பேசணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கே தெரியும். பேச வேண்டிய விஷயத்த பேசிக்கிறோம். என்ன இருக்குது அப்படிங்கிறது. சும்மா அப்படி ஒரே எல்லா இடத்துலையும் ஒரே சைலண்ட்டாக இருக்கனால எதுவும் நடக்க போகிறதில்ல. அதே மாதிரி எல்லா நியூ இயருக்கும் நைட்டு 12 மணிக்கு பண்ணி ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறது பிரேம் தான். அதே மாதிரி எல்லாம் எப்பவும் விஷ் பண்ணுவோம் பிரேம். அடுத்து வந்து எல்லா பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கலுக்கு கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் பிரேம் கூட. அப்புறம் வந்து ஜென்ரலி அசவிமன் வந்து பிரேம் ஓகே. அந்த ஏஜுக்குள்ளே இது இருக்கோம்ல, அந்த மாதிரி பர்சனல் ரீசன்னால போனனால பார்த்துக்கோங்க. அவ்வளோ சரியா? என்ன நீங்கள் போகிறப்ப யாரும் இல்லை டீமில். சரி, நீங்களும் அர்ஜென்ட்டாக போகணும்னு சொன்னனால தான் சரி கடவுள்ன்ட்டு அரேஞ்ச் பண்ணிட்டோம். சரிங்களா? சரி கொடுத்தவங்க கிடைக்கலாமா? வீட்டுக்கு போகிறதுக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணி வேறு அனுப்பிச்சி விடுறேன். அது எக்லஸ் கிடையாது, இது ஹனி சாக்லேட். ஹனி ஹனி இல்லை அப்பா சாப்பிட மாட்டீங்களா? எக்லெஸ் இல்லை சாப்பிடுவாங்க. அவங்க சும்மா கலாச்சிட்டு பிளேட் தள்ளியோ கேக் கட் பண்ணி டிஷ்யூலேயே வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? ஃபேவரட் இல்லைன்ட்டாங்க அவங்ககிட்ட. நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி சார். இருக்கு அது கட் பண்ணி சொன்னீங்க. சாக்லேட் தானே இல்லை சும்மா ரம்பா? சாக்லேட் சார் இது. அது சார் அதில் கால் பண்ணி முடிக்கலாம். கொடுங்க அது கொடுங்க இருக்கு. ஃப்ரேம் கொடுங்க, நீங்கள் இருக்குங்க எடுத்து வந்து. கம்மியாக வச்சுருக்காங்க.
பண்ணுங்கன்னு மேடம் வெளியே இது சும்மா பிளேட் கீழே இருக்கு மேடம் அதான் சேர்த்து கட் பண்ணுங்க